வாங்க. இன்னைக்கு நாம சுவாமி சித் பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்லேருந்து அக்டோபர் 9 தேதியிட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை அலசி பார்க்க போறோம். ஆமா. தலைப்பு குழந்தை, த பேப் அப்படின்னு. நீங்க எப்பதாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன குழந்தைய பார்க்கும்போது நமக்குள் இயல்பா ஒரு அன்பு பொங்கும். நிச்சயமா அது எல்லாருக்கும் வர்ற ஒரு உணர்வு தான். ஆமா, அது ஏன் அப்படி? அந்த அன்பு எங்கிருந்து வருது? இத வேதாந்த பார்வை எப்படி விளக்குதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி. நம்முடைய நோக்கம் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து முக்கியமான சிந்தனைகளை உங்களுக்கு கொண்டு வர்றது தான். குழந்தையின் இயல்பு, அப்புறம் அகந்தை, ஞானம், இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கு? இது வெறும் தத்துவமா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடையதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட முயற்சிப்போம். நல்ல முயற்சி. சித் பவானந்தன் அந்த குறிப்பிட்ட தினசரி குறிப்பை அடிப்படையாக கொண்டது. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அந்த பகுதி தொடங்குறதே இப்படிதான். குழந்தைகள் அனைவராலும் இயல்பாக நேசிக்கப்படுகிறார்கள். பேப்ஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ்லி லவ்ட் பை ஆல். இதுல ஸ்பான்டேனியஸ்லி, அதாவது இயல்பாக அப்படிங்கிற வார்த்தை அது ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம முயற்சி செஞ்சு குழந்தைங்களை நேசிக்கிறது இல்ல, அது தானா நடக்குது. நீங்க கூட இந்த உணர்வை பலமுறை அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன் இப்படி உலகளாவிய அளவுல ஒரு ஈர்ப்பு இருக்கு? வெறும் அந்த கள்ளம் கப்படம் இல்லாத தோற்றம் தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? இல்ல, அதுக்கு மேல இருக்கு. நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. இந்த உலகளாவிய அன்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்குன்னு இந்த பகுதி சொல்லுது. ஓ, என்ன காரணம்? அது என்னன்னா, குழந்தைங்களிடம் அகந்தை, அதாவது ஈகோயிசம், அது இன்னும் உருவாகி இருக்காது. அகந்தை உருவாகி இருக்காது. சரி. ஆமா. இந்த வேதாந்த பார்வையில அகந்தை அப்படிங்கிறது நமக்குள் இருக்கிற தெய்வீகத் தன்மைய, அந்த டிவினிட்டிய மறைக்கிற ஒரு திரை மாதிரி. ஒரு பர்தா மாதிரி. கரெக்ட். ஒரு கண்ணாடியில தூசி படிஞ்சா பிம்பம் சரியா தெரியாத மாதிரி அகந்தை வளர்ந்த மனிதர்களோட உண்மையான இயல்ப மறைச்சிடுது. புரியுது. ஆனா குழந்தைங்கள்கிட்ட இந்த பகுதி சொல்ற மாதிரி ஒன் தட் ஹேஸ் நாட் yet developed egoism, அகந்தை இன்னும் வளராததால அவங்களோட இயல்பான தெய்வீகத்தன்மை அப்படியே வெளிப்படையா தெரியுது. ஓஹோ. அந்த தூய்மையான தெய்வீகம் தான் எல்லாரோட அன்பையும் அப்படி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நாம அன்பா இருக்கணும்னு குழந்தைங்கள் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. அவங்களோட இருப்பு மட்டுமே போதும் அந்த அன்பை தூண்ட. இது உண்மையிலே ஒரு அரிய நிகழ்வு, ரேர் பினாமினன் தான் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அகந்தை ஒரு திரையா செயல்படுதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அப்போ அந்த அகந்தை ஏற்ற நிலை அது எப்படி இருக்கும்? அதோட தன்மைகள் என்ன? அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அந்த அகந்தையற்ற தூய்மையான மனநிலைய இந்த பகுதி ரொம்ப அழகா விவரிக்குது. பாருங்க, குழந்தை உறவினர் அந்நியர் என்ற வேறுபாடு பார்ப்பதில்லை. மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த கித் அண்ட் த ஸ்ட்ரேஞ்சர். ஓ, ஆமா. அதுக்கு இது சொந்தம், இது பந்தம்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அதே மாதிரி அதனுடைய மனம் விருப்ப வெறுப்புகளால் கரைபடவில்லை. இது பிடிக்கும், இது பிடிக்காதுங்கிற எண்ணமே இல்ல. ஆமா, அந்த எண்ண ஓட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்கல. ஆமா, அதுல பாலின வேறுபாடும் அதற்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லுது. 6 difference is not known to it. ஆண் பெண்கிற பேதம் இல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு சுத்தமான ஸ்லேட் மாதிரி இல்லையா? கிளீன் ஸ்லேட். எந்த விதமான முன்முடிவுகளோ கருத்துக்களோ இல்ல பாரபட்சங்களோ இல்லாத ஒரு நிலை. கரெக்டா சொன்னீங்க. நாம உலகத்தை பாக்குற மாதிரி பல ஃபில்டர்களோட அதை பாக்குறதில்ல. சரியா சொன்னீங்க. இந்த நிலையத்தான் இந்த பகுதி தூய்மை, அதாவது பியூரிட்டி அப்படின்னு குறிப்பிடுது. அடுத்த வரி பாருங்க, தூய்மையே அதன் தனிச்சிறப்பு. பியூரிட்டி மார்க்ஸ் இட் ஃபார் இட்ஸ் ஓன். ஆஹா. இந்த தூய்மை தான் எந்தவித முயற்சியும் இல்லாம அனைவரின் அன்பையும் கட்டளையிடுகிறது. கமாண்ட்ஸ் த லவ் ஆஃப் ஆல். கட்டளையிடுகிறது. ஆமா. குழந்தை ஏதோ செஞ்சு அன்பை பெறல, அதோட இயல்பான தூய்மையே அன்பை ஈர்க்குது. புரியுது. இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இந்த தூய்மைங்கிறது ஒரு விதமான திறந்த நிலை, ஓப்பன்னஸ். எந்த விதமான தப்பெண்ணங்களும் இல்லாம உலகத்தை அப்படியே ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை. சரி. நாம வளர வளர அனுபவங்கள் கூட கூட இந்த விருப்பு வெறுப்புகள் கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த இயல்பான தூய்மை மேல ஒரு அடுக்கு மாதிரி படிஞ்சிருது. ஆமா, அந்த சுத்தமான ஸ்லேட்ல நம்ம கிறுக்க ஆரம்பிச்சிடுறோம். சரியா சொன்னீங்க. அப்போ இந்த குழந்தையின் தூய்மைக்கும் வளர்ந்த நம்ம நிலைக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு இந்த அகந்தை தான். ஆமா. நம்ம கிட்ட அகந்தை வளரும்போது இந்த பிரிவினைகள் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் உருவாகுது. இதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான தெய்வீகத்தன்மைய மறைக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி நடக்குது? அகந்தை எப்படி ஒரு தடையா மாறுது? அது ஒரு நல்ல கேள்வி.
அகந்தைங்கிறது அடிப்படையில் நான் என்னுடையது அப்படிங்கிற உணர்விலிருந்து உருவாகுது. சரி. இந்த நான் வளர வளர மற்றவர்கள் அப்படிங்கிற பிரிவினை இயல்பா வந்துடுது. என்னோட விருப்பு வெறுப்புகள், என்னோட கருத்துக்கள், என்னோட தேவைகள் இதுக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த உலகளாவிய பார்வை குறுகிடுது. ஆமா, குறுக்கிடுது. இந்த பகுதி சொல்ற மாதிரி அகந்தை தெய்வீகத்தை மறைக்கும் திரையாக செயல்படுது. veils the divinity in man. அதாவது நமக்குள்ளிருக்கும் அந்த அன்பு, கருணை, அமைதி போன்ற தெய்வீக குணங்களை நம்மால உணர முடியாம, வெளிப்படுத்த முடியாம இந்த அகந்தை தடுத்துடுது. இது ஒரு சுவர் மாதிரி. நமக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல. நமக்கும் மற்றவர்களுக்கும் நடுவுல. ஏன், நமக்கும் நம்மளோட உண்மையான இயல்புக்கும் நடுவுலயே ஒரு சுவரை எழுப்பிடுது. ஓ, அப்போ இந்த அகந்தைங்கிறது இயல்பாவே கெட்டதா? அத நாம முழுசா அழிச்சிடணுமா? வேதாந்த பார்வையில அகந்தைய நேரடியா கெட்டதுன்னு சொல்றதை விட அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கருவி அல்லது ஒரு நிலைன்னு பார்க்கலாம். ஒரு கருவி. சரி. உலக வாழ்க்கைக்கு ஒரு வியக்தி அடையாளம், ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி தேவை. அதுக்கு அகந்தை ஓரளவுக்கு உதவுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம அந்த அகந்தையோட முழுமையா ஒன்றி போய் அதுதான் நானு நினைக்க ஆரம்பிக்கும் போதுதான். அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமா, அப்போ அது தடையா மாறிடுது. அதனால நோக்கம் அகந்தை அழிக்கிறது என்பதை விட அதை கடந்து போறது, டிரான்சென்ட் பண்றது. அத கடந்து போறது. ஆமா, அதோட பிடியிலிருந்து விடுபட்டு அது நம்மள ஆள விடாம நாம அதை ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்த கத்துக்கிறது. அந்த அகந்தைக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட உண்மையான பரந்த இயல்பை உணர்றதா முக்கியம். ஏன்னா அந்த தெய்வீகம் எப்போது நமக்குள்ள இருக்கு. அகந்தை அதை வெளிப்படாம மறைக்குது, அவ்வளவுதான். நாம் அதை இழந்துடுறதில்ல. ஓகே, இது தெளிவா இருக்கு. அகந்தை ஒரு மறைக்கும் திரை, அதை நம்ம கடந்து போகணும். அப்போ இந்த பகுதியோட கடைசி வரைக்கும் வருவோம். சரி. அது சொல்லுது, மனிதன் அகந்தையை தாண்டி வளர்ந்து தெய்வீகத்தின் ஞானம் பெற்ற குழந்தையாக மாற வேண்டும். என்லைட்டன்ட் பேப் ஆஃப் டிவினிட்டி. இது கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஞானம் பெற்ற குழந்தைனா என்ன அர்த்தம்? திரும்பவும் குழந்தையா மாற சொல்றாங்களா? அது சாத்தியமா? இதுதான் இந்த பகுதியோட ஒரு உச்சக்கட்டமான கருத்துன்னு சொல்லலாம். நிச்சயமா திரும்பவும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ குழந்தையா மாறணும்னு இதுக்கு அர்த்தம் இல்ல. அப்படியா? ஆமா, குழந்தையின் நிலையில இருக்கிற அறியாமையோட கூடிய தூய்மை, அந்த இன்னசென்ட் பியூரிட்டி வேற. ஞானியோட நிலையில இருக்கிற விழிப்புணர்வோட கூடிய தூய்மை, அந்த வைஸ் பியூரிட்டி வேற. ஓ, அப்போ அந்த வித்தியாசம் என்ன? ரெண்டுமே தூய்மை தானே? வித்தியாசம் இருக்கு. குழந்தையின் தூய்மை இயல்பானது. அதுக்கு உலக அனுபவங்கள் இல்ல, நல்லது கெட்டது தெரியாது, அதனால வேறுபாடுகள் இல்ல. அது ஒரு அறியாமை நிலை. சரி. ஆனா ஞானம் பெற்ற குழந்தை அப்படிங்கிறது உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு, அகந்தையோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு, அதையெல்லாம் கடந்து விழிப்புணர்வோட அந்த தூய்மையை மீண்டும் அடையிற நிலை. விழிப்புணர்வோட அடையிறது. ஆமா, இது ஒரு விதமான முழுமையான வளர்ச்சி. குழந்தை அறியாமையால வேறுபாடு பார்க்காம இருக்கு. ஞானி எல்லா வேறுபாடுகளையும் பார்த்து புரிஞ்சுகிட்டு, ஆனா அதுக்குள்ள சிக்காம அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருந்து அன்பு செலுத்துறாரு. ஓஹோ. அவரோட அன்பு நிபந்தனையற்றது. ஏன்னா அது விருப்புகளால கட்டுப்படுத்தப்படல. அவரோட பார்வை உலகளாவியது. அந்த நிலையத்தான் என்லைட்டன்ட் பேப்னு சொல்றாங்க. இது பெரும் அறிவில்ல, இது ஒரு வாழ்நிலை, ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்படியா? இது ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது அறியாமையிலிருந்து ஞானத்துக்கு போய் அந்த ஞானத்தின் வழியா மீண்டும் ஒரு விதமான உயர்ந்த தூய்மை அடையிறது. ஆமா, இது ஒரு முழு வட்டம் மாதிரி தெரியுது. குழந்தையின் அன்பு நிபந்தனையற்றது, ஏன்னா அதுக்கு வேறுபாடு தெரியாது. ஞானியின் அன்பு நிபந்தனையற்றது, ஏன்னா அவர் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டியவர். அருமையான விளக்கம். ஆமா, அந்த என்லைட்டன் பேப் நிலைங்கிறது அகந்தையின் கட்டுப்பாடுகள்லிருந்து முழுசா விடுபட்ட நிலை. அங்க பிரிவினைகள் இல்ல, விருப்புகள் ஆதிக்கம் செலுத்தாது. எல்லாமே தெய்வீகத்தோட வெளிப்பாடா பார்க்கிற ஒரு பார்வை இருக்கும். இதுதான் மனித வாழ்க்கையோட இறுதி லட்சியமா பல வேதாந்த பயிற்சிகள் வழிகாட்டுது. ஆனா இந்த நிலையை அடையிறது எப்படின்னு இந்த பகுதி விரிவா சொல்லலையே. அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா, இது ஒரு சுருக்கமான தினசரி குறிப்புங்கிறதால வழிகளை விளக்கமா சொல்லல. ஆனா இலக்க ரொம்ப தெளிவா காட்டுது. சரி. அகந்தியை தாண்டி வளரணும், அந்த ஞான நிலையை அடையணுங்கிற அவசியத்தை உணர்த்துது. அந்த பயணம் எப்படி இருக்குங்கிறது ஒரு தனி பெரிய தலைப்பு. ஆமா. ஆனா பொதுவா சொன்னா சுயவிசாரம், செல்ஃப் என்குவைரி, தியானம், தன்னலமற்ற சேவை, விருப்புகளை சமமா பாவிக்க கத்துக்கிறது,
அன்பை எல்லா உயிர்கள் மேலேயும் விஸ்தரிக்கிறது. இதெல்லாம் அந்த பாதையில வரக்கூடிய படிகள். சரி. முக்கியமா நம்மோட அகந்தை எப்படி செயல்படுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறதே முதற்படி. அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்கிற உருவகம் நமக்குள் இருக்கும் இயல்பான, தூய்மையான தெய்வீக நிலையை ஞாபகப்படுத்துது. ஆமா. அகந்தைங்கிற ஒரு வளர்ச்சி நிலையால நாம் அந்த இயல்பிலிருந்து விலகி போறோம். ஆனா விழிப்புணர்வோடும் ஞானத்தோடும் முயற்சி செஞ்சா அந்த அகந்தைய கடந்து இன்னும் மேலான ஞானம் பெற்ற குழந்தை போன்ற தூய்மையான நிலையை அடைய முடியும். கரெக்ட். இதுதான் மனித பிறவியோட ஒரு உயர்ந்த நோக்கம்னு இந்த பகுதி சொல்லுது. சரியா? மிகச்சரியா தொகுத்தீங்க. குழந்தையின் நிலை இயல்பானது. அது ஒரு ஆரம்ப புள்ளி. ஞானியின் நிலை என்பது பெரும் முயற்சிக்குப் பின், சுய ஆய்வுக்குப் பின், அகந்தைய வென்ற பின் அடையப்படும் ஒரு முதிர்ந்த நிலை. ரெண்டிலையும் பொதுவா இருக்கிறது அந்த தூய்மையும் அனைத்தையும் அரவணைக்கும் அன்பு அல்லது தெய்வீகத்தன்மைதான். அகந்தை இருக்கும் வரைக்கும் அந்த முழுமையான அன்பு, முழுமையான ஞானம் சாத்தியமில்லைங்கிறது தான் இந்த பகுதியோட மையக் கருத்து. சரி, இந்த சிந்தனைகளை உள்வாங்கிட்டோம். நிறையவா நீங்க நம்ம நேயர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு விஷயத்த சொல்லலாமா? நிச்சயமா. நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுடைய பேச்சுகள்ல, செயல்கள்ல, மற்றவங்களோட பழகுற விதத்துல எவ்வளவு தூரம் உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகள், அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உங்களை வழிநடத்துது. ஆமா. எவ்வளவு தூரம் நான் என்னுடையதுங்கிற அகந்தை உங்க பார்வையை தீர்மானிக்குது. சரி. இந்த பகுதியில விவரிச்ச அந்த குழந்தையின் திறந்த மனப்பான்மை, வேறுபாடு பார்க்காத பார்வை, எல்லாரையும் ஏத்துக்கிற குணம், அந்த நிலையை நோக்கி நகர இன்னைக்கு உங்களால என்ன ஒரு சின்ன மாற்றத்தை உங்க அணுகுமுறையில கொண்டு வர முடியும்? ஒரு சின்ன படி. ஆமா. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கனிவா பேச முயற்சிக்கலாமா? அல்லது ஒரு விஷயத்த உங்க கோணத்துல மட்டும் பார்க்காம மத்தவங்க பார்வையிலையும் பார்க்க முயற்சிக்கலாமா? நல்ல யோசனை. இது உடனே பெரிய மாற்றத்தை கொண்டு வராட்டியும் அந்த ஞானம் பெற்ற குழந்தையை நோக்கிய பயணத்துல இது ஒரு சின்ன அடியா இருக்கும். இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். ரொம்ப அருமையான சிந்தனை. எங்களுடன் சேர்ந்து சுவாமி சித்வபானந்தரின் இந்த ஆழமான கருத்தை ஆராய்ந்த உங்களுக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு சிந்தனை தேடலில் சந்திப்போம்.